புண்ணிய காலம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய லாபத்தை சிறிய முயற்சியினால கொடுக்கக்கூடிய காலத்துக்கு தான் புண்ணிய காலம்னு பேரு. ஒரு செயலை நாம் பண்றோம், அந்த செயல் மற்ற சமயத்துல பண்ணினா அந்த செயலுக்கு என்ன ஒரு பலனோ அதை விட அதே செயலை குறிப்பிட்ட சமயத்துல பண்ணா பலன் அதிகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிவிக்கிறது தான் இந்த புண்ணிய காலம் அப்படிங்கிற காலங்கள். கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது பெரிய புண்ணிய காலம். அதே மாதிரி சங்கிரமணம், ஒவ்வொரு மாச பிறப்பு, இது பெரிய புண்ணிய காலம். ஸ்பெஷலா தட்சிணாயனம், உத்தராயணம், ஆடி மாச பிறப்பு, தை மாச பிறப்பு, இது பெரிய புண்ணிய காலமாக சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த காலத்துல நாம் பண்ணக்கூடியதான நல்ல செயல்கள், தர்ம செயல்கள், நல்ல புண்ணிய நதிகள்ல நீராடுறது, ஏழைகளுக்கு தானம் பண்றது, இந்த மாதிரி நல்ல செயல்கள், நல்ல ஒரு எண்ணங்கள், தான தர்மங்கள் பண்றது, அன்னதானம் பண்றது, இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கிறது. இதுக்குதான் புண்ணிய காலம்னு பேரு. 1 ரூபாய் தானம் பண்ணா 100 ரூபாய் தானம் பண்ண அளவுக்கு பலன். இன்னும் அதிகமான புண்ணிய காலம் அப்படின்னா 1000 ரூபாய் தானம் பண்ண பலன். அதுக்கும் ஜாஸ்தி, இது ஒரு பெரிய புண்ணிய காலம் அப்படின்னா 1,00,000 ரூபாய் தானம் பண்ண பலன். 1 ரூபாய் இவன் தானம் பண்ணான். இந்த மாதிரி அதனுடைய பலன்ல தாரதமியமானது ஏற்படுறது. இதை தான் நாம் புண்ணிய காலம்னு சொல்றோம். அதுல நாளைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலம். அந்த தட்சிணாயன புண்ணிய கால சமயத்துல எல்லாரும் அவசியம் நீராடணும், ஸ்நானம் பண்ணணும், பகவானை பூஜை பண்ணணும். எந்த ஒரு புண்ணிய காலமாக இருந்தாலும், விசேஷ தினங்களா இருந்தாலும் பித்ருக்களை முதல்ல பூஜிக்கணும், ரொம்ப முக்கியம். நாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினாலும், இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே நம்மளுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்லன்னா நம்ம அப்பா அம்மாவை நாம் நமஸ்காரம் பண்ணணும், அவர்களுக்கு தெரிவிக்கணும், அவர்களை பூஜை பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் எதுவா இருந்தாலும்.